MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 99628888. கருணாநிதி இந்த இனத்தினுடைய துரோகி, ஜெயலலிதா விரோதி தான். கருணாநிதி தான் துரோகி என்று எங்களை சொல்லி வளர்த்தது சுபவீர பாண்டியன் தான். அதாவது இனப்படுகொலை நடந்ததற்கு பிறகு திமுக துரோகம் அளித்த பிறகுதான் கருணாநிதி அவர்கள் துரோகி அப்படின்ற வார்த்தை இன்னும் கடுமையாக ஒழிக்க தொடங்கியிருக்கணும். ஆனால் அது ஒழிக்காமல் அது மாறி கலைஞர் தமிழின தலைவர் அப்படின்ற இடத்துக்கு போகிறது எல்லாம் வயிற்று பிழப்பு தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், வேற என்ன சொல்ல முடியாது. கழிவறை போகிறது, கருணாநிதி கழிவறை போகிறதுக்கு அந்த அந்த நாற்றம், அந்த துர்நாற்றத்திலேருந்து விடுபடுறதுக்கு அவருக்காக இவர் பீடி பிடிச்சி விட்டது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது இந்த அடிமைத்தனத்தினுடைய உச்சம். இங்கேருந்து போனவங்களில் அங்கே நடந்த ஒரு அரசியல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக இங்கேருந்து போனவங்க யாராவது கலந்துக்கிட்டாங்கன்ற சொல்லுங்கள். நான் அண்ணன் கலந்துக்கிட்டாருன்ற புகைப்படம் நான் காமிக்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியாக நிற்க போகிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அப்போ இந்த போட்டியை முளையிலேயே கிள்ள முடியுமான்றது அவங்களுடைய சிந்தனை. இது வளராது. நீங்கள் கோடாலி போட்டு வேணுனாலும் முன்னாடி நாம் தமிழ் கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மக்கள் தேர்தல் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்பதற்காக தான் தேர்தல் புறக்கணிப்பை செய்தார்கள். எதிர்ப்பு வந்தால் 30 நாட்களில் சொல்லலாம்னா அப்போ வாக்கு செலுத்தாமல் எதிர்ப்பு தெரிவித்தது இது எதிர்ப்பா எதிர்ப்பு இல்லையா? சாட்டை வலைவழிஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் திரு அன்பு தென்னரசு அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சியாக வளர்ந்துருக்கு, மாறி இருக்கு. தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து விட்டீர்களா? நாங்கள் எதிர்பார்த்தது வேற. ஆனால் கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சின்னம் இப்போ நாங்கள் கேட்குற சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தாகணும். அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் எங்களுடைய வேலை இன்னும் கொஞ்சம் எளிதாகும். இன்னும் உழைக்கிறதுக்கு எளிதாகும். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சியாக அதை நாங்கள் வழிநடத்தி செல்ல, அதை ஒரு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான ஒரு போர்க்களமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த போர்க்களம், அந்த போர் தொடரும். அந்த போரில் நிரந்தரமான சின்னம் என்பது உங்களுக்கு கருவியாக வந்திருக்கு. கட்சி அங்கீகாரம் என்பது ஒரு கருவி. இந்த கருவிகளை கொண்டு நாங்கள் களமாடுவதற்கு எளிதாக அமையும். அதில் மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வந்ததுன்னா வரல. அதில் ஒரு பின்னடைவு இருக்குது. ஏனென்றால் இந்த 14 ஆண்டு காலம் இல்லை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த விடுதலைக்கான இந்த 75 ஆண்டு கால அரசியலில் வாக்குக்கு ஒத்த பைசா கூட கொடுக்காமல், யாரோடும் கூட்டணி சேராமல் தனித்து நிற்கின்ற ஒரு பெரும் அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அதை ஆணித்தரமாக சொல்லணும், அடித்து சொல்லலாம். இதனுடைய வெற்றி என்பது இந்த அங்கீகாரம் பெற்றதும் அதனுடைய சின்னம் உறுதியானதும் இதெல்லாம் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய விடாமுயற்சி, தொடர்ச்சியான உழைப்பு, சளைக்காத உழைப்பு, தம்பிமார்களின் ஒத்துழைப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் அது சாத்தியப்பட்டிருக்கு. நாம் தமிழருடைய அரசியல் பயணத்தில் அது பெரும்பான்மையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னா பாஜக பீட்டிங் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், முக்கியமான விமர்சனமாக பார்க்கப்படக்கூடிய விமர்சனம். அது நாம் தமிழர்கள் ரொம்ப கடுமையாக வைக்கப்படுது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகும் கூட திமுகவுடைய ஆதரவாளர் மற்றும் சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் சுபவி அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக, ஏற்கனவே அவர் சொன்னது அதே திரும்ப சொல்கிறாரு, திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக நாம் தமிழரை களமிறக்கி இருக்கிறது. அந்த வேலையை தான் இந்த தேர்தலையும் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. நாங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நடத்துகிறோம். நாங்கள் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறோம். மக்கள் அந்த நாட்டை இந்த மண்ணை ஆளணும்னு நினைக்கிறோம். ஏன் ஆளணும்னு நினைக்கிறோம்னா, இதுவரையில் ஆண்டவர்கள் எங்கள் மக்களை ஆளணும்னு நினைத்தார்களே தவிர எல்லோரையும் போல் என் மக்கள் வாழணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கல. ஆகவே எல்லோரையும் போல் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எவ்வளவு செழிப்பாக, நம்மை விட வளங்கள் குறைவாக உள்ள நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எவ்வளவு செழிப்பாக வாழ்கிறார்களோ, அப்போ எல்லா வளமும் மிக்க இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்? அப்போ இதற்கு காரணம் திராவிட கட்சிகள். இதுவரை இந்த மண்ணை ஆண்ட திராவிட கட்சிகள், மத்தியில் ஆண்ட காங்கிரஸ், ஜனதா கட்சி போன்ற, இந்த பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்த கட்சிகள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை உணர்ந்து தான் நாங்கள் களத்தில் வந்திருக்கோம். அப்போது மக்களை எல்லோரையும் போல் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அது அதிகாரத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அதிகாரம் மிக வலிமையானது, அம்பேத்கர் சொல்லிக. அப்போது
அதிகாரம் மிக வலிமையானது என்று அதை கைப்பற்றி விட்டோம் என்றால் மற்றவை எல்லாம் எளிமையானது. அப்போ இந்த மக்களை வாழ வைக்க முடியும். அப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த போராட்டத்தில் நாங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். இதில் எங்களுக்கு பின்னடைவு இல்லை. இதில் வந்து நாங்கள் எந்த வகையில் போய் பிஜேபியோட பி டீமாக மாற முடியும்? அப்போ மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினால்தானே நாங்கள் மேலே வர முடியும். இல்லை, இப்போ இதில் வந்துட்டு சுபவி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, அவர்களும் பாஜக எதிர்ப்பு பேசுகிறார்கள், நாம் தமிழரும் பாஜக எதிர்ப்பு பேசுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ திமுகவும் பாஜக எதிர்ப்பு பேசுது, நாம் தமிழரும் பாஜக எதிர்ப்பு பேசுது. அப்போ பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு முழுமையாக போகாமல் அதை ரெண்டாக பிரிக்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம், பாஜகவை நாங்கள் உளப்பூர்வமாக எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்பது மனித குலத்துக்கு விரோதியான கட்சி என்று எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி மனித இனத்துக்கு எதிரானது, மனித குலத்துக்கு எதிரானது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சியோட தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு திராவிட இயக்கம் போல ஒரு பண்பாட்டு இயக்கம் தான். இதை இங்கே தவறாக வந்து பரப்பி இருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் இதை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக நல்ல அமைப்பு, அது ஒரு இலக்கிய அமைப்பு என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அறிக்கை கொடுத்தது கருணாநிதியா நாங்களா? கலைஞர் இதை செய்தாரா இல்லை நாங்கள் செய்தோமா? கலைஞர் இதை சொன்ன காலகட்டத்தில் ஐயா சுபவி அவர்கள் உங்களோட தான் பயணிச்சாருன்னு என்னுடைய நினைவு. எங்களோட தான் பயணிச்சார். அப்போ வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி இந்த இனத்தினுடைய துரோகி, ஜெயலலிதா விரோதி தான், கருணாநிதி தான் துரோகி என்று எங்களை சொல்லி வளர்த்தது சுபவீர பாண்டியன் தான். இல்லை, அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அவர் சொல்லுவாருன்னா நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அப்படி சொல்கிறீங்க. இல்லை, அந்த காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா கலைஞர் அவர்கள் என்னென்ன துரோகங்கள் செய்திருக்கார், இந்த இனத்திற்கு என்னென்ன துரோகங்கள் செய்திருக்கிறார் என்ற பட்டியல் ஐயா கலைஞர்களுடைய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அதனுடைய அடிப்படையில் அப்போ உண்மை வெளிவந்தது. இப்போ அதை மூடி மறைக்கிறாரு, ஏதோ தன்னுடைய சுய தேவைகளுக்காக அதை மூடி மறைக்கிறாரு. அதுக்காக நம்ம வந்து கவலைப்பட முடியாது. ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு தொடர் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பெரியாரிடம் கேட்டாங்களாம், நீங்கள் வந்து காஞ்சி சங்கராச்சாரியாரை நீங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறீங்க, கடவுளை எதிர்க்கிறீங்க, எல்லாரும், ஆனால் அந்த கிருபானந்த வாரியாரை எதிர்க்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நான் கிருபானந்த வாரியார்கிட்ட பேசினேன், அவர் பேசும்போது சொன்னார் எல்லாம் அந்த வயிற்று பழப்புக்குன்னாரு, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. அப்போ வயிற்று பழப்புக்காக இன்றைக்கு பேசுபவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு பேசுபவர்களை பற்றி பெரியார் மாதிரி நாங்களும் சொல்கிறோம், எங்களுக்கு கவலை இல்லை, எவ்வளோ வேணாலும் பேசிட்டு போங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு விடுதலை குயில்கள்னு ஒரு அமைப்பு, ஒரு பத்திரிகை, விடுதலை குயில்கள், ஆமாம், அப்படி ஒரு இது இருந்துச்சு, அமைப்பே நடத்தினார். ஆமாம், அதன் கீழே வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் முன்னெடுத்தவர் இன்னைக்கு ஈழத்துக்கு எதிராக கூட பேச தொடங்கிட்டாருங்கிற மாதிரியான துணியெல்லாம் வர தொடங்கிருச்சு. உண்மை தானே, அது வெளிப்பட்டு போச்சு. நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ, இப்போ எசமானர்கள் என்ன கருதுகிறார்களோ எசமானர்களுடைய கருத்துக்கு இயங்கும்போது நம்ம பேச முடியும். அது விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசணுன்றது மட்டுமல்ல, அந்த ஈழப் போராட்டத்தில் அந்த மே மாதம் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு, இந்த போராட்டத்திற்கு எல்லாத்துக்கும் கருணாநிதி செய்த துரோகங்கள் தான் காரணம் என்று உலக மக்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக நிற்கின்ற போது அதை சரி செய்வதற்காக போய் லண்டனில் போய் உட்கார்ந்துக்கிட்டு 3 மாதங்கள் அங்கே களமாடி அங்கே ஒரு மாநாட்டு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்து, இன்னும் யாரையும் அழைத்து, அந்த புதிய தமிழகம் அந்த ஐயா கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் அழைத்து அங்கே ஒரு மாநாடு ஒன்று லண்டன்லேயே ஒரு மாநாடை நடத்தி திமுக புனிதமானது, நீங்கள் எல்லாம் திமுக அனுசரித்து தான் போகணுன்றதுக்கான வேலையை, தொண்டரடி வேலையை செய்தவர் ஐயா சுபவீர பாண்டியன். அதாவது இனப்படுகொலை நடந்ததற்கு பிறகு, திமுக துரோகம் அளித்த பிறகுதான் கருணாநிதி அவர்கள் துரோகி அப்படின்ற வார்த்தை இன்னும் கடுமையாக ஒழிக்க தொடங்கியிருக்கணும். ஆனால் அது ஒழிக்காமல் அது மாறி கலைஞர் தமிழின தலைவர் அப்படின்ற இடத்துக்கு போகிறது எல்லாம் வயிற்று பிழப்பு தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், வேற என்ன சொல்ல முடியாது. அவர் கொள்கைவாதி, கொள்கை இல்லை, கொள்கைவாதின்றது எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கு. எல்லா கொள்கைவாதிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. ஒரு காலத்தில் வந்து வாஜ்பாய் வந்து கொள்கைவாதியாக இருந்தார், இந்திய விடுதலைக்காக போராடினார். வெள்ளைக்காரன் பிடிச்சி யாரை கைது செய்த உடனே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் மேல் விடுதலை போராட்டங்களை ஈடுபட மாட்டேன்னு எழுதி கொடுத்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலாம், சும்மா நின்று ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் சும்மா நின்று என்னை பிடிச்சின்னு வந்துட்டாங்க, நான் இனிமேல் அந்த போராட்டங்கள். இதுதான் அவர்களுடைய கொள்கை. அதாவது வயிற்று பிழைப்புக்காக இருப்பவர்களுடைய கொள்கைகள் அடிக்கடி மாறும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும். இவர்களெல்லாம் கொள்கைவாதிகளாக நம்ம நினைக்க வேணும். கொள்கை தான் என்ன, நானும் கேட்குறேன், உங்கள் கொள்கை தான் என்ன? இப்போ அதை தாண்டி வந்துட்டு சீமானவர்கள் வந்து என்னுடைய பின்புலத்திலிருந்து வளரலைனாலும் என் பின்புலத்திலிருந்து ஒரு இயக்கத்திலிருந்து வளர்ந்தார்,
ஏன் அவரை வளர்த்து விட்டீங்கன்னு எல்லாரும் இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்க, என்ன வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, என்ன வந்து இன்டெரக்டாக திட்டுறாங்கன்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, அவருடைய பின்புலத்திலேருந்து வந்தார் அப்படின்றதெல்லாம் இப்பயும் நான் சொல்கிறேன். அண்ணன் செந்தமன் சீமான் வந்து சுபவீர பாண்டியனுடைய பின்புலத்திலேருந்து வந்தார்லாம் சொல்ல முடியாது. அவர் விடுதலை குயில்கள் என்ற அமைப்பு வச்சிருக்கும் போது அந்த அமைப்பில் வந்து அறிவுமதி அண்ணாங்க இருந்தார். இவர் அறிவுமதியோட அணுக்க தம்பியாக இருந்தார் அண்ணன் சீமான். அப்போ அவங்களோட கூட போயிட்டு அந்த நிகழ்வுகளெல்லாம் கலந்துக்குவார். அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர். அவர் தமிழ் தேசிய சிந்தனை யாரிடம் இருந்து வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர் தான் அண்ணன் சீமான். அன்னைக்கு வந்து தலைவர் வந்து அண்ணனை பார்த்து நீ ஒரு அமைப்பு தொடங்கலாமான்னு, நான் எதுக்கு அமைப்பு தொடங்கணும், அது தம்பி இது ரத்தம்னு சொல்லுவார் வேல்முருகன். அவர் வேல்முருகன் ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, திரும்ப அண்ணா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்க கூட நான் இருந்துட்டு போகிறேன் தான் அண்ணன் சொன்னார். கட்சி தொடங்கணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்காரு. கலை இரவுகளில் சிபிஎம் சிபிஐ கலை இரவுகளில் பேசியிருக்காரு, திராவிட கழக மேடைகளில் பேசியிருக்காரு, பெரியார் திராவிட கழக மேடைகளில் பேசியிருக்காரு, விடுதலை குயில்கள் மேடையில் பேசியிருக்காரு, தமிழ் இயக்க மேடையில் பேசிக்கிறாரு, திராவிட இயக்க தமிழர் பேரவை மேடையில் பேசுகிறாரு, ஐயா நெடுமாறன் மேடையில் பேசுகிறார். எல்லாம் இந்த தமிழ் சமூகம் பற்றி மட்டும்தான், தமிழ் சமூகத்தினுடைய மாநில விடுதலை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு. அப்போ அவரால் அவர் பின்புலத்திலேருந்து அண்ணன் வந்தார் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. நானே சொல்லலை, அவருடைய பின்புலத்திலேருந்து அண்ணன் வரல. அதாவது இந்த 2005-6 எப்போது சுபவீரர்கள் தடம் மாறியதற்கான காரணம் என்ன, அவர் துரோகம் இழைச்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, 2 காரணங்கள் இருக்குது. 2000-2002 அந்த காலகட்டம் புடாச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டு 1.25 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க எல்லாரும். இவர் மட்டும் இல்லை, தம்பி தாயப்பன் இருந்தார், ஐயா நெடுமாறன் இருந்தார், ஐயா பரந்தாமன் இருந்தார், புதுக்கோட்டை பாவாணன் இருந்தார், இப்படி நிறைய பேர் சிறையில் இருந்தாங்க. அந்த சிறை விடுதலை பெற்ற பிறகு அவருடைய குடும்பம் அவருக்கு கொடுத்த ஒரு நிர்பந்தம், ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு அவருடைய குடும்பம் கொடுத்த நிர்பந்தம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு செல்வ வளமிக்க குடும்பத்தில் பிறந்தவர்னு என்னுடைய செல்வ வளமிக்க, ரொம்ப செல்வ வளமிக்க குடும்பம்லாம் சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர குடும்பம் தான். ஐயா அவர் ராமசுப்பையா வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு, ஒரு அரசியல் பின்புலம் மிக்க ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். ஐயா அவர் ராமசுப்பையா வீட்டுக்கு வந்து பாவேந்தர் போவார், ஜீவானந்தம் போவார். அந்த காலத்தில் உள்ள அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவர் குடும்பத்தோட பெரியாரோட நெருக்கம். அப்படி ஒரு அரசியல் பின்புலத்திலேருந்து வந்த குடும்பம், செல்வ செழிப்பு மிக்க குடும்பம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அதை தாண்டி வந்து அவர் எப்போ தடம் மாறினார் நீங்கள் ஒரு 1.5 வருட பிறகு தான் தடம் மாறுறாரு. அதில் திமுகவுக்கும் அவருக்குமான இணக்கப்பாடுகள் எப்படி உருவாகுது? அவருடைய குடும்பம் வந்து அந்த நெஞ்சுக்கு நீதியில் வந்து சொல்லியிருப்பார், கருணாநிதி சொல்லியிருப்பார், எனக்கு வந்து ஏதோ நின்று இந்த கால்லாம் வீங்கி போச்சு, அதுக்காக வந்து கருணாநிதி காலை பிடிச்சி விட்டார். ராமசுப்பையா வயதில் பெரியவர், கருணாநிதியோட வயதில் பெரியவர், ஆனால் கருணாநிதி காலை பிடிச்சி விட்டதா சொல்லுவாங்க. உடல்நலம் இல்லாத நேரத்தில், உடல்நலம் இல்லாதையோ ஏதோ ஒரு நேரத்தில் அது நெஞ்சுக்கு நீதியில் அந்த இது இருக்குது. அதே மாதிரி கழிவறை போகிறது, கருணாநிதி கழிவறை போகிறதுக்கு அந்த அந்த நாற்றம், அந்த துர்நாற்றத்திலேருந்து விடுபடுறதுக்கு அவருக்காக இவர் வந்து பீடி பிடிச்சி விட்டது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த அடிமைத்தனத்தினுடைய உச்சம். அந்த அந்த அடிமைத்தனத்து உதவின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். உதவின்றது நீங்கள் உதவின்னு எடுத்துக்கிட்டா உதவி. ஒரு தன்மான இயக்கத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மேடையில் வந்து யாரோ குத்துசி குருசாமி யாரோ மேடையில் கால் மேலே கால் போட்டு உட்காந்தப்போ பெரியார் வந்து இப்படி கால் மேலே கால் போட்டுக்கலாம் கேட்கும்போது, ஏன் கால் மேலே நான் கால் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு என்ன இருக்குது, இதில் என்ன வந்து உங்களுக்கு தன்மான பிரச்சனை, உங்களுக்கு என்ன தன்மான பிரச்சனைன்னு கேட்டதாக சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டுல. அது மாதிரி தன் சுயமரியாதை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னும் போது சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கலாம்ல. ஒரு நட்பில் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அதில் அந்த அடிப்படையில் கூட அவர் செய்திருக்கலாம். இது வந்து இவரும் அந்த நட்புன்றது என்ன இருக்குது, ஒரு அடிமைத்தனத்தினுடைய உச்சம், அவ்வளோதான். அதற்கு பின்பு வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு அண்ணாமலை உங்களை பாராட்டுறாரு, பாண்டே உங்களை பாராட்டுறாரு, அதனால வந்து பாஜகவினர் எல்லாம் நாம் தமிழரை பாராட்டுவதை பார்த்தா அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு, அதனால அவங்க சீமானை பாராட்டுறாங்க. இல்லை, அவங்க வந்து ஏன் பாராட்டுறாங்க, என்ன பாராட்டுறாங்க, நமக்கு அதை பற்றி சம்மந்தம் இல்லை. அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடையலை. அது பாண்டே அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினார், ஒரு பொது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினார்,
அவர் முதல்ல இந்த ஒரு நடிகை பேரை சொல்லி அந்த நடிகைக்கு பதில் சொல்லட்டும், அப்புறம் எங்களை கேள்வி கேட்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னைக்கு வந்து மாறி பேசுகிறாரு. அது அவர்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் வந்து அரசியலில் இருக்காங்க. அவர்கள் வந்து தேர்தலில் ஒரு வியூகம் வகுக்கலாம். எதிர்காலத்தில் சீமானை வந்து கூட்டணி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு. ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கட்சிகளிலிருந்தும் நமக்கு அழைப்பு வருது. எல்லா கட்சிகளுடைய அழைப்பும் அண்ணன் உதாசீனப்படுத்தி விட்டு நாம் தமிழர் கட்சி முன்னேற்றி கொண்டு சென்றுக்கிட்டே இருக்காரு. எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் என்ன இலக்கை நோக்கி செல்லணுமோ அதை நோக்கி கட்சி செலுத்திக்கிட்டு இருக்காரு. இவர்கள் வந்து பாராட்டினாங்கன்றதுக்காகவே நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் ஆகிட மாட்டோம். அப்போ நீங்கள் வந்து கலைஞர் சொன்னார், ஆர்எஸ்எஸ் அமைப்பு திராவிட அமைப்பு, திராவிட இயக்கத்தை போல ஒரு பண்பாட்டு அமைப்பு தான், இதை வந்து மக்கள் மத்தியில் பரப்பணும்னு சொன்னார். அப்போ எங்கே போனீங்க? சுபவி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வந்து வைக்கக்கூடிய மதிப்பீடுகள், அதை தாண்டி அவர் இன்னைக்கு திமுகவோடு இருக்கக்கூடிய இணக்கப்பாடு, ரெண்டுத்தையும் பொறுத்து நீங்கள் எப்போது யோசிச்சுண்டா? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் எப்போதும் உண்டு. அவருடைய ஆழ் மனதில் தமிழ் தேசியம் வெல்லணும். அவர் என்ன திராவிட தேசியம் திராவிட மாடல் சொன்னாலும் அவருடைய தொடக்கம் வந்து தமிழ் தேசியம்தான். அந்த தமிழ் தேசிய சிந்தனை வந்து அவரோட ஆழ் மனதில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு இந்த திராவிட இயக்கத்தை ஒழிச்சிட்டு நான் இந்த தமிழ் தேசியத்தை மேலே கொண்டு வரணும். அப்போது இந்த திராவிட அமைப்புகளை ஒழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை மேலே கொண்டு வரணும்னா அதுக்கு ஆணித்தரமாக எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி ஏன் விரைவாக வரமாட்டுதுன்ற ஏக்கம் அவர் அடிமனசில் இருக்கலாம். அதனால தான் எதை வச்சு சொல்கிறீங்க? அதனால தான் அவர் வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையில்லாத கட்சிகளை எந்த கட்சியை பற்றியாவது எப்பயாவது அவர் விமர்சனம் பண்ணிக்கிறார பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவார். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசுவார். ஆரம்பத்தில் வந்து இதை தவிர்க்கணும் அப்படிலாம் பேசினார். நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இந்த கௌரவர் சபையில் உள்ள சகுனி உள்ளே இருந்துக்கிட்டு அந்த கௌரவர்களை அழிக்கணுன்றதுக்காகவே வேலை நல்லது செய்கிற மாதிரியே தீங்கு செஞ்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி இவரும் திராவிட அமைப்புகளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி சீக்கிரம் வரணுன்ற ஏக்கத்திலே பேசியிருக்காரோன்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து இந்த நம்ம கட்சி பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சார். அப்புறம் ஒரு கூட்டத்தில் அவரே சொன்னார், இது வரைக்கும் நம்ம அந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சோம், இனி விட முடியாது, அதை அடித்தே ஆக வேண்டும், எனக்கு ஒரு தயக்கம் ஒன்றும் இல்லை அந்த நாம் தமிழர் கட்சின்னு. இப்போ நாம் தமிழர் கட்சி கனவுல கூட அவர் திடீர்னு எழுப்புனீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பார் பொழுது. அந்த நிலைமைக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு வந்துட்டார் அவர். நம்ம ஆரம்பத்தில் இதே தான். இல்லை வேணா, சீமான் அவர்கள் வந்து பொய்யா பேசுறாரு, அவருடைய தம்பிகள்லாம் அவரை மாதிரியே பேசுறாங்க, ஆனால் அவங்களும் பொய்யா பேசுறாங்க, உண்மையே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுதான் தம்பி. இப்போ அவர் அந்த காணொலி நானும் பார்த்தேன். தங்கச்சி காளியம்மாள், தம்பி துரைமுருகன், தம்பி கார்த்தி எல்லாம் பேசினாங்க. காளியம்மாள் இந்த பேச்சு பேசினாங்க, இது பொய்யே, இதுக்கு ஆதாரம் இங்கே இருக்குன்னு அவங்க சொல்லணும். துரைமுருகன் இதை சொன்னார், இதுக்கு வந்து ஆதாரம் இல்லை, இது பொய்யே, இதுக்கு இதான் உண்மையான ஆதாரம்னு அவர் எடுத்து காட்டணும். போகிற போக்கில் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு போகிறாரு, பொய்யா பேசுகிறாங்க அப்படின்னு. இது ஒன்றுமே இல்லையே. இதில் இவங்க பொய்யின்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமாக போனால் அண்ணனை வந்து ஈழத்துக்கு போனப்போ சாப்பிட்டது, தலைவர் கூட உட்காந்து சாப்பிட்டது போனது, தலைவர் கூட உட்காந்து அவர் போனார், ஒரு மாதங்கள் அங்கே இருந்தார், அங்கே என்னென்ன நடந்ததுன்றது அவருக்கு தான் தெரியும். நீ இங்கே நின்றுக்கிட்டு பொய் சொல்கிறார் சொல்லக்கூடாது, இதுவே தப்பு. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வன்னியரசு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏலத்துக்கு போனீங்களே, நீங்கள் இந்த கறியெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இப்போ அவருமே வந்துட்டு ஒரு நகைச்சுவையாகத்தான் அந்த பதிலெலாம் சொல்கிறாரு. இது ஒரு இவ்வளவு நகைச்சுவையாக சொல்கிறாரு. அவர் இருந்த நிலைப்பாடு வேறு, வன்னியரசு இருந்த நிலைப்பாடு. வன்னியரசை வந்து அமைப்பு எப்படி பயன்படுத்திச்சுன்னா, இங்கேருந்து சில பொருட்களை வாங்கி போருக்கு பயன்படுத்துகிற இடத்துல அவர் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்த மதுரை வேலுச்சாமி இப்படி போன்ற நிறையா பேர் இங்கேருந்து போருக்கு தேவையான அந்த எரிபொருள், அந்த பால்ரஸ் குண்டு, இரத்த பொட்டலம், இந்த மாதிரி கருவிகளை கொண்டு கொடுக்குற இடத்துல, இங்கே திரட்டி கொண்டு கொடுக்குற இடத்துல அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்த ஒருத்தவர் தான் வன்னியரசு. அண்ணனை வந்து அமைப்பு வலுவந்தமாக அழைக்குது, அங்கே சீமான் இங்கே வரணும் அப்படின்ட்டு ஐயா நடேசன் மூலமாக பேசி முதல் ஒரு பயணம் தொடங்கி அந்த பயணத்தை உடனே நிறுத்திட்டு, ஏன் நிறுத்திருங்க இப்போ கிளம்பாதீங்கன்னு சொல்லி, ஏன்னா இங்கே பட்டாசு வெடிக்க போகுது, அவங்க மாநில பட்டாசு வெடிக்க போகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல இது வைக்க போகிறாங்க, தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மறுநாள் வந்து இங்கே சென்னையிலேருந்து ஏற முடியாமல் பெங்களூர் போயிட்டு அங்கே தங்கிட்டு
அந்த புகைப்படம்லாம் இருக்குது. தலைமை விடுதலை புலிகள் அமைப்பில் அன்னைக்கு இருந்த முன்னணி தலைவர்கள் யார், பேபி சுப்பிரமணியம், அண்ணா நடேசண்ணன், பால்ராஜ், இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கும்போது அங்கே நடுமையமாக அண்ணா உட்காந்துருக்கிற நிகழ்வுலாம் இருக்குது. இந்த மாதிரி யாரையாவது புகைப்படம் காட்ட சொல்லுங்கள். இங்கேருந்து போனவங்களில் அங்கே நடந்த ஒரு அரசியல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக இங்கேருந்து போனவங்க யாராவது கலந்துக்கிட்டாங்கன்றது சொல்லுங்கள். நான் அண்ணன் கலந்துக்கிட்டாருன்ற புகைப்படம் நான் காமிக்கிறேன். அங்கே எத்தனை நாள் இருந்தாருன்றதுக்கான ஆதாரம் இருக்குது. அவருக்கு சமைச்சு போட்டவங்க, அவரை வந்து பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போனவங்க எல்லாருமே மறந்துக்கிடல. இன்றைக்கும் நிறைய பேர் உலக நாடு முழுசும் பரவி இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லலையே. அண்ணன் சொல்கிறதுக்கு அவங்களாம் மறுப்பு இல்லையே. நான் தான் கூட இருந்தேன், நான் தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனால் இப்படி அண்ணன் சொல்கிறது தவறுன்னு அவங்கெல்லாம் சொல்லலையே. இவர்கள் தேடி தேடி ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே அண்ணனுக்கு எதிர்ப்பாக பேச வச்சாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. யாருன்னா கருணா அமைப்புலேருந்து ஒருத்தர். கருணா யாருன்றதும் தெரியும். கருணாநிதி, கருணா எல்லாம் சரியா இருக்கும். அந்த அரசியல் தலைவரையும் நீங்க இன்னொருத்தரையும் இல்லை, அதுதானே இனத்துக்கு துரோகம் பண்ணுறது எல்லாம் அப்படி தானே வந்து நிற்கும். அரசியல் தலைவரான்னு அவரும் அரசியல் தலைவராக இருந்து அரசியல் பிரிவுக்கு அவரை தலைவராக போடுறது தான் தலைவர் இருந்தார். அப்போ அந்த அமைப்புல இருந்து யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் கொண்டு வந்து இங்கே வந்து அண்ணன் சீமானை பற்றி பேச வேண்டிய அவசியமாக இருக்குன்னு அதை வந்து ஒரு ஊடகவியலாளர் கேட்கும்போது தான் அப்படி ஒரு பேட்டி கூட நடந்தது. அப்படி ஒருத்தர் இங்கே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசினாருன்றது அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது. அப்பயே ஐயா சிவாஜிலிங்கம் ஐயா அங்கே இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க அண்ணா கூட. அப்போ சிவாஜிலிங்கம் ஐயாவே கேட்டாங்க, அப்படியா, அப்படி யார், அது யாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கே தெரியல. அந்த நாட்டில் தொடக்கத்திலேருந்து அரசியல் செய்துக்கிட்டு இருக்கிற ஒருவருக்கே அந்த ஆள் தெரியல. அவரை வச்சு இங்கே பேச வைக்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய வேலை. இந்த வேலையை தான் தொடர்ந்து செய்வாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நாம் தமிழரை கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை ஏற்கனவே வந்து நாம் தமிழர் வளர்வது ஆபத்து அப்படின்னாரு. இன்னைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் வந்து நாம் தமிழரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் நாம் தமிழரை வந்து ஒரு எதிரியாக பாவிக்கக்கூடியது நடந்துட்டு இருக்கு. இப்போ ப. சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் வளருது, தமிழ் தேசியம் வாழுதுன்னா அடிவயிறு எறியக்கூடிய ஒரு மனிதர். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவன் சொல்லலாம், ஆனால் எப்போதும் அவருக்கு ஒரு தமிழராக இருந்ததில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 2009 அந்த இறுதி காலகட்டங்கள், அந்த போர் உக்கிரமாக நடந்த பொழுது இதற்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் நிதி கொடுத்தது, காங்கிரஸ் கட்சி தான் உளவு பார்த்து சொன்னது, காங்கிரஸ் கட்சி தான் அந்த ரேடார் கண்காணிப்பு ரேடார் கருவிகளை கொடுத்தது, காங்கிரஸ் கட்சி தான் ஆயுதங்கள் கொடுத்தது. இது எல்லாம் செய்தது காங்கிரஸ் கட்சி தான். அவருடைய காலத்தில் நிதி கொடுத்ததா கூட சில குற்றச்சாட்டு எல்லாமே நிதி கொடுத்ததா, நிதி கொடுத்தது எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான். அப்போ இவையெல்லாம் நடக்கின்ற பொழுது ஒரு முதன்மையான முக்கியமான அமைச்சராக அந்த அமைச்சரவையில் இருந்தது ப. சிதம்பரம் தான். ஒருபோதும் அதை தட்டி கேட்கல, தடுக்குவதற்கான முயற்சி பண்ணல, தமிழர்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம். அப்புறம் எதுக்கு சீமானண்ணா வந்து ஒரு வேளை ப. சிதம்பரம் பிரதமரானா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பேசுகிறோம். நாங்கள் எப்போதும் தமிழர். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மும்பையில் போயிட்டு ஒருத்தருக்கு பிஜேபிக்காரருக்கு அண்ணா வேலை செஞ்சிட்டாரு, பிஜேபி கேப்டன் தமிழ்ச்செல்வன். அப்போ வந்து அங்கேருந்து தமிழர்கள் வந்து சொல்கிறாங்க, தமிழர் வாழ்கின்ற பகுதியில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் தமிழர்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிறாரு. அவர் இருக்கிற கட்சி பிஜேபியாக இருந்தாலும் ஒரு தமிழன் அண்டை மாநிலத்தில் பொறுப்புக்கு வர்றது நல்லது, அதுக்காக நீங்கள் வந்து களமாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஒரு எங்கே இருந்தாலும் ஒரு தமிழன் வந்து ஒரு பொறுப்புக்கு வரோம், ஒரு அதிகாரத்துக்கு வரான் அப்படின்ற போது, ஏன்னா 1.25 கோடி பேர் நம்ம கர்நாடகத்தில் இருக்கிறோம். அங்கே வந்து வெற்றி பெற்ற ஒரு கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பதவியேற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலை. இனப்படுகொலைக்கு துணை போனவர்னு நீங்கள் குற்றஞ்சாட்டுறவருக்கும் ஒரு இனத்தை பாதுகாக்கிறாருன்னு சொல்கிறவருக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? அவருடைய அரசியல் நிலைப்பாடு அந்த அண்ணா இவருக்கு கேப்டன் தமிழ்ச்செல்வனுடைய அரசியல் அந்த என்ட்ரின்னு சொல்லுவாங்களா, அரசியல் உள்நுழைவே எப்படி இருக்குன்னாக்கா, அந்த ஒரு ஹோட்டல் ஹொபராய் ஹோட்டல், அதில் வந்து அந்த ஒரு இது நடந்தது இல்லைங்களா, வெடிகுண்டு தாக்குதல், தாஜி ஹோட்டலில் வந்து அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடந்த பொழுது ஏறக்குறைய 65 பேருடைய உயிரை காப்பாற்றுகின்ற பொது தொண்டு அவர் செய்திருக்காரு. அதுக்குள்ள தான் அவருடைய பேரே வெளியில் வருது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேர்றாரு. அங்கே உள்ள அரசியல் கட்சி, அங்கே வந்து நாம் தமிழர் இல்லை அங்கே உள்ள ஒரு அரசியல் கட்சியில் சேர்றாரு. அதுக்கு வந்து அவர் ஒரு தமிழன் அங்கே வெற்றி பெற்றால் நல்லதுன்னு அங்கே உள்ள தமிழர்கள் சேர்ந்து முடிவு பண்ணி கூப்பிடுறாங்க. அதனால போய் வருது. அதுக்காகவே நாங்கள் பிஜேபியோட பி டீம் ப. சிதம்பரத்தை ஆதரிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். ப. சிதம்பரத்தை ஆதரிக்கிறோன்னு
அந்த அந்த எண்ணம் நம்ம அடிமனசில் இருக்குல்ல. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இது வரைக்கும் எத்தனை பேர் இப்போ கர்நாடகத்தை சார்ந்தவங்க பிரதமர் ஆகிட்டாங்க, அது ஆந்திராவை சார்ந்தவங்க பிரதமர் ஆகிட்டாங்க, மத்திய அரசு மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க பிரதமர் ஆகிட்டாங்க, இப்படி எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்களும் பிரதமர் ஆகிட்டாங்க. கடைசி தென் மாநிலத்திலேருந்து தமிழ்நாடும் கேரளாவும் தான் இருக்குது. அப்போது நாம் அவரை வந்து தமிழராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் தமிழருக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு நினைச்சாலும் உலக நாடுகள் என்ன பார்வை பார்க்கும், தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ப. சிதம்பரம் பிரதமரானால் நாங்கள் மகிழ்ச்சி அடையணும் அண்ணன் சொன்னார். அவ்வளோதானே தவிர ப. சிதம்பரத்தை பிரதமராக்கி இப்போ தமிழர்களுக்கெல்லாம் இவர் விடிவை தந்துடுவார் அப்படின்லாம் சொல்ல முடியல. ஒன்னே ஒன்று பிரதமராகனு நினைக்கிறீங்க, அவர் உங்களை ஆபத்து எச்சரிக்கையாக இருக்கும் அது அவர் சொல்லுவாங்களே. ஒன்று தான் செய்யணும். ஒருத்தவங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நாம் வளர்கிறோம்னு அர்த்தம். எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள் என்றால் நாம் வளர்ந்து விட்டோம்னு அர்த்தம். நாம் தமிழ் கட்சி வளர்ந்துடுச்சு. ஒரு முக்கியமான இடத்துல ஒன்றுமே இல்லாமல், எந்த பின்புலமும் அரசியல் பின்புலம் இல்லாமல், எந்த கட்சியினுடைய கூட்டணியும் இல்லாமல், ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காம ஒரு அரசியல் தலைவருடைய மகனோ, ஒரு எம்எல்ஏவோட மகனோ, ஒரு எம்பியோட மகனோ இல்லை அண்ணன் சீமான் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயியோட மகன் இப்படி வளர்த்து இந்த கட்சியை இவ்வளோ யாருக்கும் சமரசமாகாமல், எதற்கும் சமரசமாகாமல், வளைந்து கொடுக்காமல் இந்த கட்சியை கொண்டு நிறுத்திட்டார் இல்லையா? இது எல்லாருடைய கண்ணையும் ஊர்த்துது. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியாக நிற்க போகிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அப்போ இந்த போட்டியை முளையிலேயே கிள்ள முடியுமான்றது அவங்களுடைய சிந்தனை. இது வளராது. நீங்கள் கோடாலி போட்டு விட்டாலும் முன்னாடி நாம் தமிழ் கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. அது வளர்ந்துடும். 2026 நாம் தமிழ் கட்சி அரசியல் அதிகாரம் மிக வலிமையானது என்பதை, அந்த அதிகாரத்தை நாம் தமிழ் கட்சி கைகோலும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைவான கேள்வி, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கி கொள்ளப்பட்ட உடனே திமுக வந்து ஒரு 2-3 வேலைகள் செய்கிறாங்க. மின்சார கட்டண உயர்வு, அதே மாதிரி இப்போ பரந்தூர் விமான நிலையத்திற்கு, பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கான அந்த அப்ஜெக்ஷன், ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனைகள் இருந்தால் அது 30 நாளைக்குள்ளே தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஜூன் 10ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த உங்களுடைய பார்வை? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகளே இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பேருந்து தரோம் அப்படின்ட்டு இலவச பேருந்து வச்சு அந்த பேருந்துக்கு லிப்ஸ்டிக் பூசினவங்க, உதட்டு சாயம் பூசின ஒரே அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். முன்னாடி இந்த ஆரஞ்சு வண்ணம் பூசின பேருந்துலாம் வந்து பெண்களுக்கு இலவசம் பண்ணிட்டு இந்த பக்கம் இலவசம்னு அறிவிச்சுட்டு மறுநாளே சத்தம் இல்லாமல், அந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் பேருந்து கட்டணத்தை உயர்த்துச்சு. ஒரு பக்கம் மது விலைகளை உயர்த்துச்சு, ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பத்திரப்பதிவுகள் அந்த கட்டணத்தை உயர்த்துச்சு, ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்துச்சு. இப்போ மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கு. அவங்க காலையில் தொலைக்காட்சியில் ஒரு புள்ளி விவரம் எதாவது கொடுக்குறாங்க, அப்படிலாம் இல்லை பொருளிகளை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆய்வுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தேர்தல் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த மக்கள் தேர்தல் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்பதற்காக தான் தேர்தல் புறக்கணிப்பை செய்தார்கள். எதிர்ப்பு வந்தால் 30 நாட்களில் சொல்லலாம்னா அப்போ வாக்கு செலுத்தாமல் எதிர்ப்பு தெரிவித்தது இது எதிர்ப்பு இல்லையா? எதிர்ப்பு தானே. அந்த எதிர்ப்பை கருத்தில் கொண்டு அந்த மக்கள் எதிர்க்கிறார்கள். இங்கே நீரும் சோறு இல்லாமல் புரட்சி கண்டிப்பாக வரும். காரும் பைக்கும் இல்லாமல் இங்கே புரட்சி வந்ததில்லை, செல்லு இல்லாமல் எந்த நாட்டிலையும் புரட்சி வந்ததில்லை. நீரும் சோறு இல்லைன்னா புரட்சி வரும். விவசாயம்தான் ஒரு நாட்டினுடைய உயிர் நாடி என்பதை இவர்கள் உணராமல் விவசாய நிலங்களை அழித்து விட்டு அதில் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி அதை அதானி அம்பானிகள்கிட்ட கொடுப்பதற்கு இவர்கள் ஏன் இப்படி துடிக்கிறார்கள் தெரியல. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டம். நாம் தமிழ் கட்சி தீவிரமாக அதை எதிர்க்கும், தடுத்து நிறுத்தும், மக்களோட துணையோடு போராடி அதை தடுக்கும். எங்களோட இந்த நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி